உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என்னதான் சட்டம் போட்டாலும் தப்பு மனிதன் பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணம் அது சட்டம் எதிர்மறையாக இருக்கிறது என்பதற்காக நிறுத்தவில்லை. ஆலயங்கள் திறந்திருக்கிறது என்பதற்காக வருவதும் இல்லை. அவன் எடுக்கிற முடிவை விடுதலையா அடிமையா என்பது நிர்ணயிக்கவில்லை. அவன் எதை விரும்புகிறான் என்பதுதான் நிர்ணயிக்கிறது. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். கிருபைக்குள் நான் சுதந்திரவாளி, கிருபைக்குள் நான் சுதந்திரன், கிருபைக்குள் நான் விடுதலை பெற்றவன், கிருபைக்குள் நான் அடிமை. அப்படி என்றால் தேவன் நினைத்தது என்னில், அதாவது விடுதலையா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா நினைச்சதெல்லாம் செய்யலாம். அடிமைன்ற இடத்துல என்ன நடக்கும்னா அவர் நினைச்சதெல்லாம் என்கிட்ட நடந்துடும். நான் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஆனா அவர் நினைச்சதெல்லாம் என்கிட்ட நடந்துடும். கையை தட்டு. அதுதான் இந்த வித்துல இருக்கிற விஷயமே. உங்க அப்பா விட்டு நீ எவ்வளவு தூரம் போனாலும் உங்க அப்பாவோட கேரக்டர் உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க விடுதலையானீர்கள், ஆனால் அடிமையாக தான் இருக்கிறீர்கள். அப்படித்தான் கிருபைக்குள் நீங்கள் வந்த பிறகு நீங்கள் விடுதலையாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்வீர்கள், ஆனால் தேவன் தான் நினைத்ததெல்லாம் உங்களில் நிறைவேற்றுவார். ஏரோது நினைச்சதெல்லாம் செஞ்சான், பிலாத்து நினைச்சதெல்லாம் செஞ்சான், யூதாஸ் நினைச்சதெல்லாம் செஞ்சான், சீஷர்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க. எல்லாருமே நினைச்சதெல்லாம் செஞ்சுதான் இயேசு சிலுவையில் இருந்தாங்க. கடைசியில் பிதா சொன்னார், நான் நினைச்சதெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னார். எல்லாரும் நினைச்சத அவன் இஷ்டத்துக்கு விடுதலையா செஞ்சு கடைசி பிதா நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க அவர். இதுதான்டா பரமபிதாம. என் அன்புக்குரியவர்களே, அதுதான் இந்த சீடில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. ஃப்ரீடம் இருக்கு, அங்க டாமினேஷன் இருக்கு. கிருபை முழு விடுதலையை கொடுக்கிறது. அப்படின்னா பாவம் செய்ய மாட்டாங்களா? முட்டாள்தனமான கேள்வி. உங்கள் அப்பாவை விட்டு நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் உங்க அப்பா உங்களுக்குள்ள வேலை பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஆமா, வெளிப்படுவார். இந்த பாரு, நீங்க உட்காந்து நீங்க பைபிள்ல நோட்ஸ் எடுத்து பின்னாடி டமால்னு ஒரு சவுண்டு. திரும்ப இதை கிளாஸை போட்டேன், திரும்ப சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா என்கிட்ட வெளிப்பட்டார். எத்தனை தடவை சொல்லியிருக்க மாட்டேன் நான். ஒரு கையில் ஒரு பொருளை வச்சுட்டு இன்னொரு கையில் ஒரு பொருள் வேலையா செய்யாத. எங்கிருந்து வந்தார் கரெக்டாக சொன்ன அதே நோட்ஸை ஏற்றிக்க. ஆமாம், ஏன்னா இப்போ கரெக்டான மேட்டர் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். இல்லையா? நான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எனக்குள்ள இருந்து அந்த வித்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. நான் விடுதலையோடு கூட இருந்தாலும் என் தகப்பனின் குணம் எனக்குள் வெளியே வந்து கொண்டு இருப்பது போல கிருபை என்பது அதுதான். நீங்கள் முற்றிலும் விடுவிக்கப்பட்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்குள் இருந்து பிதா எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பார். கையை தட்டி போதார். சோ கிருபை விடுதலையை கொடுக்கிறது, ஆனால் கிருபை மன்னிக்கும் வித்து விடுதலையை கொடுக்கிறது. அந்த வித்து உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியே கிருபை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது, கிருபை உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படை சத்தியத்தை புரிந்து கொண்டால் கிருபை என்பது மனுஷனுக்கு விடுதலை மட்டும் கொடுக்குது என்கிற half boiled understanding இருக்கிற ஆட்கள் கிருபை குறித்து தவறாய் பேச மாட்டார்கள். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னா, கிருபை வந்து லிபர்ட்டி தருது, அதனால எது வேணாலும் செஞ்சிடலாம். எது வேணாலும் செஞ்சிடலாமா? ஏன் சார், இந்த சர்ச்சுக்குள்ள யார் வேணாலும் வரலாம், ஆனா இந்த ஏரியாக்குள்ள 100 பேர் 1000 பேர் போயிட்டு எவனும் வரமாட்டேன்றாங்களே. முழு சுதந்திரம் இருக்கு உள்ள வர்றதுக்கு, ஆனாலும் ஜனங்கள் வர்றதில்லை. வர்றவங்க வர்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சுதந்திரம் ஒன்றை நிர்ணயம் செய்கிறதா, விருப்பம் ஒன்றை நிர்ணயம் செய்கிறதா? விருப்பம் தான். சுதந்திரம் இருந்தாலும் விருப்பம் தான் வர முடியும். மக்கள் ஜெயிலும் பூட்டி தான் வச்சிருக்கிறாங்க, ஆனால் உள்ள போவேன் சார் போறாங்க. ஜெயில் என்ன செய்து நிரம்பி வழியுது.
தப்பு பண்ண அடிடா அப்படின்றாங்க, ஆனாலும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. குற்றங்கள் பெருகுது. அப்ப பிரமாணங்கள் உன்னை நிர்ணயிக்கிறதா, விருப்பம் ஒன்றை நிர்ணயிக்கிறதா? அச்சா, என்னதான் சட்டம் போட்டாலும் தப்பு மனிதன் பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணம் அது சட்டம் எதிர்மறையாக இருக்கிறது என்பதற்காக நிறுத்தவில்லை. ஆலயங்கள் திறந்திருக்கிறது என்பதற்காக வருவதும் இல்லை. அவன் எடுக்கிற முடிவை விடுதலையா அடிமையா என்பது நிர்ணயிக்கவில்லை. அவன் எதை விரும்புகிறான் என்பதுதான் நிர்ணயிக்கிறது. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். கிருபையில விடுதலையை கொடுத்துட்டா, விடுதலையை கொடுத்துட்டா பெரிய பெரிய போதகர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க இப்படி ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா பாவம் பண்ணிடுவாங்க. ஆமா, உங்க ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் உங்க சர்ச்சுக்கு வர ஃப்ரீடம் கொடுத்தோமே வரமாட்டேன்றான். உங்க கணக்குப்படி விடுதலை கொடுத்தா அவன் இஷ்டத்துக்கு செய்யலாம், ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றான்? விடுதலை இருக்கு என்பதற்காக மனிதன் ஒன்றை செய்வதில்லை, தான் விருப்பம் இருக்கிறதா என்பதில் தான் மனிதன் ஒன்றை செய்கிறான். விருப்பம் ரொம்ப முக்கியம். இந்த வித்து விருப்பத்திலே கை வைக்கிறது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. The chromosomes and genes and seed, it transform the desires, it determine the desires. ஆமா, உங்களுடைய வித்து தான் உங்களுடைய விருப்பத்தை நிர்ணயிக்குது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.